ஸ்ரீ குருभ्यो நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோः பரமம் சிசுரஸ்மி குரோः மதிர் அஸ்தி குரௌ மம பாஹி குரோ அகண்டமண்டலாகாரம் व्याप्तं येन चराचरम् तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. नमः सूर्याय शान्ताय सर्वरोगनिवारिणे आयुरारोग्यमैश्वर्यं देहि देव जगत्पते. सप्ताश्वरथमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम्. போன வாரம் லாஸ்ட் கிளாஸ்ல 4 ஸ்லோகம் பார்த்தோம். இன்னைக்கு 5வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். न्यक्कुर्वन्नोषधीशे मुषितरुचिषुचेवौषधीः प्रोषिताभा भास्वद्ग्रावोद्गतेन प्रथमम् इव कृताभ्युद्गतिः पावकेन पक्षच्छेदव्रणासृत इव दृशदो दर्शयन् प्रातरद्रेः आताम्रस्तीव्रभानोर् अनभिमतनुदे साद्गभस्त्युद्गमो वः. न्यक्कुर्वन् ओषधि ईशे मुषित रुचि शुचा इव ओषधीः प्रोषिता आभा भास्वत् ग्रावा उद्गतेन प्रथमम् इव कृत अभ्युद्गतिः पावकेन पक्ष छेद व्रण असृक् श्रुत इव दृशदः दर्शयन् प्रातरद्रेः आताम्रः तीव्रभानोः अनभिमत नुदे स्तात् கபஸ்தி உத்கமஹ வஹ. கபஸ்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல சூரியனோட அந்த கதிர்களை சொல்றது. கபஸ்தி உத்கமஹ அப்படின்னா வெளியே வருது, அந்த சன்னுல இருந்து அந்த ரேஸ் வெளியில வருது. அந்த கபஸ்தி உத்கமஹ தீவிர பானோஹோ கபஸ்தி உத்கமஹ, தீவிரமா தகிக்கிற அந்த சூரியனுடைய கபஸ்தி உத்கமஹ அந்த கிரணங்கள் வஹ வஹ அன்அபிமதனுதே ஸ்தாத், உங்களுடைய அன்அபிமதனுதே நம்மளுக்கு பிடிக்காதவைகள் எவைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் போக்கடிக்கட்டும் உங்களுடைய. வஹ அனபிமதனுதே ஸ்தாத். தாமிரக தீவிர பானோகோ, நல்ல ரெட்டிஷா இருக்கிற அந்த சூரியனுடைய கிரணங்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்துல என்னெல்லாம் அந்த சூரியனோட இது பண்றதுங்கிறது தான் இதுல சொல்லியிருக்கார். நெக்குர்வன் ஓஷதீஷே, ஓஷதி அப்படின்னா அந்த மெடிசினல் பிளான்ஸ், ஔஷதங்கள். அந்த ஔஷதிகளுக்கு ஈசன் அப்படின்னு சந்திரனை தான் நம்ம சொல்றோம். ஸோ ராத்திரியில தான் அந்த ஹெர்பல் பிளான்ஸுக்கு எல்லாம் அந்த சந்திரனோட ஒளி தான் எனர்ஜியை கொடுக்கறது. ஸோ சூரியன் வந்தா சந்திரன் மறைஞ்சு விடுறது இல்லையா, அதனால சந்திரன் மறையிறதுனால இந்த ஔஷதங்களுக்கெல்லாம் சந்திரன் தான் பத்தின்னு சொல்வா. அந்த சந்திரனோட ஒளிய மங்க செய்யறதுனால இந்த மெடிசினல் பிளான்ஸும் ஒரு மாதிரி சோபை இழந்து போயிடுறதாம். ஸோ நெக்குர்வன் ஓஷதீஷே, அந்த ஓஷதீஷனான சந்திரனை ஒரு மாதிரி ஒளி இழக்க செய்யறதுனால முஷித்த ருச்சி, முஷித்தனா திருடிய ருச்சி, அந்த சந்திரனுடைய காந்தி போயிடுறது இல்லையா அந்த ருச்சி. சுச்சா இவ, சுச்சானா ரொம்ப சோகம், ரொம்ப சோகமா ஆனது போல. ஓஷதீஹி புரோஷிதா ஆபா, அந்த ஓஷதிகளுடைய ஒரு ஆபை, ஒரு கலை, ஒரு சோபை அதுவும் போயிடுறது. பிகாஸ் சந்திரனுக்கு களை போயிடுத்து, அதனால இந்த ஓஷதிகளுக்கும் களை போயிடுறது. அது ஒண்ணு. அப்புறம் கிராவா உத்கதேன பிரதமம் இவ கிருத்த அபியுத்கதி பாவகேன. கிராவா அப்படிங்கிறது கல்லு,
பிரதமம் இவ கிருத்த அபியுத்கதிஹி. அதாவது யாராவது ஒருத்தர் பெரியவா வந்தா வணங்குறோம் இல்லையா, வணக்கம் சொல்றோம் இல்லையா, அப்ப என்ன பண்றோம், கையை தூக்குறோம், ஒரு கும்பிடு போடுறோம், இல்லைன்னா ஒரு ஆரத்தி காட்டுறோம், அந்த மாதிரி பண்றோம் இல்லையா. அப்போ இந்த சூரியன் வெளியில வரும் பொழுது அந்த சூரியகாந்த கல்லு அதுல வந்து ஒரு நெருப்பு பத்தின மாதிரி இருக்கு, அது வந்து அந்த சூடம் காமிக்கிற மாதிரி இருக்கான். ஸோ கிராவா உத்கத்தேன பிரதமம் இவ கிருத்த அபியுத்கதிஹி பாவகேன, பாவகம்ங்கிறது நெருப்பு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இரண்டாவது வரியில சொல்றார். மூன்றாவது வரி வந்து பக்ஷச்சேத விரண அஸ்ருக்கு ஸ்ருத இவ துருஷதக தர்ஷயன்னு பிராத்தரத்ரேஹே. பக்ஷச்சேதம், அந்த இந்திரன் வந்து மலைகளோட ரெக்கைகளை வெட்டிடுறான்ற ஒரு புராண கதை இருக்கு இல்லையா. ஸோ அந்த பக்ஷத்தை சேதம் பண்ணதுனால ஒரு விரணம், ஒரு இன்ஜுரி ஆச்சு அந்த மலைகளுக்கு. அந்த இன்ஜுரி ஆனதுனால அஸ்ருக்குங்கிறது பிளட், அந்த ரத்தம் வந்து ஸ்ருத இவ அப்படியே ஒழுகுற மாதிரி துருஷதக தர்ஷயன்னு பிராத்தரத்ரேஹே. அந்த பிராத்தரத்ரே, அந்த உதயகிரியினுடைய துருஷதக, அந்த அங்க இருக்கிற கல்லுல எல்லாம் அந்த ரத்தம் அப்படியே ஒழுகி வர மாதிரி இருக்கு அந்த சூரியன் உதயமாகும் பொழுது. அதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துல அவர் வந்து அழகா சொல்றார், 3 விதமா சொல்றார். அந்த சூரியனோட கதிர் வெளியில வந்ததுன்னா என்னெல்லாம் ஆகிறது அப்படிங்கிறத 3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி சொல்றார். இதுல என்ன போட்டிருக்காருன்னா, கீழ்வானில் சூரியன் உதயமாகிறான், அந்த சமயத்தில் கீழ் திசை எங்கும் வானம் சிவந்து காணப்படுகிறது. அதை பார்த்த கவி வானம் சிவந்து காணப்படுவதன் காரணம்தான் என்ன என்று சிந்திக்கின்றார். அவருடைய கவி உள்ளத்தில் கற்பனைகள் பிறக்கின்றன. சூரியன் உதிக்கின்ற காரணத்தால் சந்திரன் ஒளி இழந்து விடுகின்றான். சந்திரனின் மனைவிகளான ஓஷதிகள், ஒளி, மரம், செடி, கொடிகள், இது எல்லாமே சூரிய உதயத்தினால தன்னோட கணவன் ஒளி இழந்து விட்டானே அப்படின்னு வருந்தி துன்பப்படுகின்றனர். அதான் சுச்சா இவ. அந்த துன்பத்தோட வெளிப்பாடு தான் அந்த கீழ்வானம் வந்து சிவன். ஜென்ரலா ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தோட இருந்தா அந்த முகம் செவந்து போயிடுறது இல்லையா, அந்த மாதிரி அது எல்லாம் செவந்து போச்சான், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழ்வானம் அப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை. இன்னொன்னு வந்து இல்லைன்னா சூரியன் உதயம் ஆறுதுனால உதயகிரியில இருக்கிற சூரியகாந்த கல்லுல அந்த பாறைகள்ல இருந்து தீப்பிழம்புகள் வெளியில கிளம்புறது. அந்த தீப்பிழம்புகளோட ஜுவாலைகள் அந்த சூரியனுக்கு நல்வரவு கூறி நல்லா கொழுந்து விட்டு எரியுது. அதனால வானம் வந்து செந்நிறமா காட்சி அளிக்கிறதா, இல்லைன்னா இந்திரன் வந்து தன்னோட சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தால மலைகளோட சிறகுகளை எல்லாம் வெட்டி வீழ்த்திய பொழுது உதயகிரியின் சிறகுகளையும் வெட்டி வீழ்த்தி விட்டானோ, அந்த சிறகுகளிலிருந்து ஒழுகி பெருகும் இரத்தத்தின் சிவப்போ அப்படின்னு எண்ணுவது போல தோன்றும் சூரியனின் சிவந்த கிரணங்கள் உங்களுடைய துன்பங்களை போக்கட்டும். உங்களுடைய துன்பங்கள்னு இதுல கொடுத்திருக்கார். இதுல வந்து அனபிமதனுதே, அதாவது உங்களுக்கு வந்து எது வேண்டாமோ அது எல்லாத்தையும் அந்த சூரிய கதிர்கள் வந்து களைந்து எரியட்டும் அப்படின்னு தான் இதுல சொல்லியிருக்கார். இதுல ஏதாவது யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? அந்த செகண்ட் லைன்ல கொஞ்சம் அந்த செகண்ட் லைன்ல அந்த பாஸ்வத் கிராவா உத்கதேன பாஸ்வத் கிராவா உத்கதேன பிரதமம் இவ, அந்த வரி தானே, அபியுத்கதிஹி பாவகேன. பாவகம்ங்கிறது நெருப்பு, கிராவாங்கிறது கல்லு, அந்த கல்லுல இருந்து உத்கதேன, கல்லுல இருந்து வெளியில வருது. பிரதமம் இவ, முதல்ல யாராவது வந்து அந்த தீபாரதனை காட்டுறோம் இல்லையா, சூடம் கொளுத்தி, அப்போ அது நன்னா எரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? இந்த கிராவா தான் வந்து சந்திரகாந்த கல்ல. சந்திரகாந்த கல், ஆமா. அதுல இருந்து வெளியில வர ஞக்குர்வன்னோஷதீஷே முஷிதருச்சிஷுச்சேவ ஓஷதீः प्रोषिता भास्वद्ग्रावोद्गतेन प्रथमम् इव कृताभ्युद्गतिः पावकेन पक्षच्छेदव्रणासृक्श्रुत इव दृषदो दर्शयन् प्रातरद्रेः आताम्रस्तीव्रभानोर् अनभिमतनुदे ஸ்தாத்கபஸ்த்யுத்கமோபஹ. அதுல வந்து இன்னும் என்ன எடுத்துக்கலாம்னா, அந்த சிவப்பா அது ஒழுகி வருது இல்லையா ரத்தம் மாதிரி, அதை வந்து ஆரத்தியாவும், அந்த ஆரத்தியில நடுப்புற வைக்கிற இந்த கற்பூரம் வந்து இந்த பாவக்கத்துல அந்த கிராவால வர பாவகமாவும் கூட எடுத்துக்கலாம். அது இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன். அடுத்த ஸ்லோகம். ஷீர்ணக்ராணாங்கிரிபாணி व्रणिभिरपघनैर्
கர்கராவ்யக்த கோஷான் தீர்காக்ராத்தானகௌகைர் புனரபி घटयत्येक उल्लाघयन्यः धर्मांशोस्तस्य वोऽन्तद्विगुणघनघृणानिघ्ननिर्विघ्नवृत्तेः दत्तार्घाः सिद्धसङ्घैर् விததது கிருணய சீக்கிரம் அம்ஹோ விகாத்தம். நிறைய மகாபிராணங்கள் இருக்கு இதுல, பார்த்துக்கோங்க. நெக்குர்வன் ஓஷதீஷே, சாரி அது முடிச்சாச்சு. ஷீர்ண கிராண அங்கிரிபாணின்னு விரணிபிகி. இதுல என்ன சொல்றான்னா, இந்த மயூர கவிக்கு குஷ்டம் அதனால ரொம்ப சஃபர் பண்ணினார். அதுக்கப்புறமா சூரியனை வழிபட்டு இந்த சூரிய சதகத்தை எழுதி அதனால அவருக்கு சரியா போச்சுன்னு படிச்சோம் இல்லையா. சோ இது திஸ் ரிலேட்ஸ் டு தட். இந்த ஸ்லோகம் ஷீர்ண கிராண அங்கிரி பாணின்னு விரணிபிகி அபகணைஹி கர்கர அவ்யக்த கோஷான் தீர்க ஆக்ராத்தான் அக ஓகைஹி புனः अपि घटयति एकः उल्लाघयन् यः धर्म अंशोः तस्य वः अन्तः द्विगुण घन घृणा निघ्न निर्विघ्न वृत्तेः दत्त अर्घाः सिद्धसङ्घैः विदधतु घृणयः शीघ्रम् अम्हो विघातम्. ஸோ அம்ஹோ அப்படிங்கிறது பாவங்கள், அந்த பாவங்கள் அனைத்தையும் களையட்டும். விகாத்தம், விகாத்தம்னா கில்லிங். எது அப்படின்னு சொன்னா கிருணயக. கிருணயகங்கிறது சூரிய கதிர்கள். சங்கைஹி விததத்து கிருணயக சீக்கிரம். எதுன்னா த்விகுண கண கிருணா நிக்ன நிர்விக்ன விருத்தேகே கிருணயக. கர்மாம்சோகோ, கர்மனாலே சூடு, ரொம்ப உஷ்ணமா இருக்கிற அந்த சூரியன் கர்மாம்சுகு, அவனுடைய அந்த கிரணங்கள் சீக்கிரமாவே நம்மளுடைய பாவ கூட்டங்கள் அனைத்தையும் நீக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஷீர்ண, ஷீர்ணனா சித்திலமாயி போன, ரொம்ப ஜென்ரலா இந்த குஷ்டரோகம் வந்ததுன்னா ஒரு மாதிரி சித்திலிச்சு போயிடும் தெரியுமா. அந்த அந்தந்த பார்ட்ஸ் சுருங்கி போக ஆரம்பிச்சிடும். சோ அதுதான் ஷீரண. எதெல்லாம் ஆறுதுன்னா கிராண. கிராணங்கிறது மூக்கு, நாசி தானே நம்ம ஸ்மெல் பண்றோம், பிளஸ் பிரீதிங் ஆல்சோ. சோ அந்த கிராண. அங்கிரி பாணின்னு, அங்கிரிங்கிறது கால்கள், பாணிங்கிறது கைகள். ஸோ கை காலு அதெல்லாம் அப்படியே அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சுருங்கி போக ஆரம்பிச்சிடும். ஷீரண கிராண அங்கிரி பாணின்னு. விரணிபிகி அபகனைஹி, அபகனங்கிறது பாகங்கள், உடம்பில் உள்ள இந்த மாதிரி பாகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஷீரணமாயி போயிடுறது. அதுக்கப்புறம் கர்கர அவ்யக்த கோஷான், அந்த மாதிரி உடம்பு வந்தவாளுக்கு ஒரு மாதிரி கர்கர்னு ஒரு மாதிரி அந்த சவுண்டே சரியா வராது, வாய்ஸ் சரியா எடுபடாது. ஸோ அவ்யக்த கோஷான், ஒரு கிளியராகவே இருக்காது அவளுடைய கோஷங்கள், அதாவது வாட் எவர் தே சே அது ஒரு கிளாரிட்டியோட இருக்காது. ஸோ கர்கர அவ்யக்த கோஷான்னு. அதுக்கப்புறம் தீர்க்க ஆக்ராத்தான்னு, நல்லா நீண்ட பெருமூச்சு விடுவா, அவளால மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவா, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும் அவளுக்கு. ஸோ தீர்க்க ஆக்ராத்தான்னு. அக ஓகைஹி புனः अपि घटयति ஏகஹ உல்லாகயன் யஹ. இது எப்படி எடுத்துக்கணும்னா ஏகஹ யஹ அக ஓகைஹி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த என்னெல்லாம் அவர் பண்றாருன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட கிரணங்கள் சீக்கிரமா என்னுடைய பாவக்கூட்டங்களை விளக்கட்டும் அப்படிங்கிறத முடிச்சுக்கணும். ஏகஹ அதாவது சூரியன் ஒருத்தர் மட்டும்தான், அவர் எப்படின்னா இன்னொருத்தர் கிடையாது, அத்விதீயக. அவர் யஹ சூரியக அக ஓகைஹி அந்த பாவ கூட்டங்களை ஷீர்ண கிராண அங்கிரிபாணின்னு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு புனः अपि घटयति இது எல்லாத்தையும் சரி பண்ணி அதோட கேப்பபிலிட்டிஸ் என்னவோ அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப வச்சு தர்ம அம்சோகோ தஸ்யவக அந்தர் த்விகுண கன கிருணா நிக்ன நிர்விக்ன விருத்தேகே. அதாவது அவர் எப்படின்னு சொன்னா த்விகுண கன, ரொம்ப ஹெவியாவே அவருடைய கிருப்பை தான் அங்கே கிருணான்னு சொல்லியிருக்கா. அந்த ரொம்ப கிருப்பை உடைய அந்த சூரிய பகவான் நிக்ன நிர்விக்ன விருத்தேகே. நிக்ன அப்படின்னா அந்த அவருடைய கிருப்பைய டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதுக்கு ஒரு நிர்விக்னம் இல்லாத விருத்தி உடைய அவர் தத்த அர்காஹா சித்த சங்கைஹி விததது கிருணயஹ சீக்கிரம் அம்போ விகாத்தம். தத்த அர்காஹா அப்பேற்பட்ட அந்த சூரியனுக்கு சித்த
சங்கைஹி சித்த புருஷர்களால தத்த அர்காஹா அர்க்கியம் கொடுக்கறாளாம் சித்த புருஷர்கள் எல்லாரும் சூரியன் வந்த உடனே கால வேளையில. அப்பேற்பட்ட அந்த கிரணங்கள் வந்து சீக்கிரம் அம்ஹோ விகாத்தம் நம்மளுடைய அந்த பாவங்கள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இதுல என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க? மிக கொடிய பாவத்தின் காரணமாக ஏற்படுகின்ற நோய் குஷ்டரோகம். உடல் உறுப்புகளை குறைக்கின்ற காரணத்தினால் குஷ்டரோகம் எனப்பட்டது. இந்த நோயினால் குறைந்த மூக்கு, குறைந்த கை கால்கள், இவற்றில் தோன்றும் புண்கள், ரணங்கள், அதில் தோன்றும் சீழ், அதனால் பரவும் துர்நாற்றம் ஆகிய வினைகளையும், அறிவினால் தோன்றுவது பேச்சு, இத்தகைய பேச்சில் தெளிவின்மை, சஞ்சலமான திடமற்ற மனம், அதாவது அறிவில் தோன்றும் ஊனம், மனதில் தோன்றும் ஊனம் ரெண்டையுமே அந்த சூரிய பகவான் களையறர்னு சொல்றார். ஆகிய அனைத்து வியாதிகளையும் நீக்கி தெளிவான பேச்சையும் உறுதியான உள்ளத்தையும் நோயற்ற வாழ்வையும் நல்குகின்றவன் சூரியன். இத்தகைய நோயாளிகளிடம் வெறும் வார்த்தைகளால் ஆறுதல் கூறுவது மட்டும் போதாது, சாதாரணமான பரிவை இருமடங்காக்கி செயல்பட்டு அந்த நோயாளிக்கும் பணிவிடை செய்வதற்கு இடைவிடா முயற்சி வேண்டும். அத்தகைய சூரியனை சித்த புருஷர்கள் அர்க்கியம் கொடுத்து உபசரித்து கொண்டாடுகிறார்கள். அந்த சூரியனுடைய கிரணங்கள் உங்கள் பாவங்களை போக்கட்டும். அதுல அடுத்த பேரால் என்ன சொல்றாருன்னா, இந்த நூலாசிரியர் மயூர கவிக்கு குஷ்டரோகம் இருந்ததாகவும் இந்த கொடிய நோயிலிருந்து மீளவே சூரிய சதகம் என்ற இந்த நூலை பாடியுள்ளார் என்பதும் இலக்கிய உலகின் பொது கருத்து. இக்கருத்துக்கு வலுவூட்டுவதாகவே இந்த ஸ்லோகத்தில் தொழு நோயாளிகளிடையே தோன்றும் நோய்களை வர்ணித்துள்ளார் என்பது தெளிவு. ஆதி என்பது மனதை பற்றி வரும் நோய், வியாதி என்பது உடலை பற்றி வரும் நோய். இந்த இரண்டு வகை நோய்களையும் நீக்குகின்றவன் சூரியன் என்கிறார் கவி. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வியாதி சொன்னீங்க, உடல் நோய், மன நோய், ஆதி வியாதி, ஆதி ஆதி. நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல விரணிபிகி, லாஸ்ட்ல வந்து கிருணயக, ரெண்டுக்கும் மீனிங். கிருணயகங்கிறது கதிர்கள், சூரிய கதிர்கள். கிருணா, கிருணயக, கிருணி. ஓகே, சரியா? கிருணாங்கிறது மூணாவது வரியில இருக்கிறது தயை, கிருபா. த்விகுண கண கிருணா சொல்லிருக்காரு இல்லையா, அது. கடைசியில அந்த கிருணயகங்கிறது கதிர்கள், சூரிய கதிர்கள், ரேஸ் ஆஃப் த சன். வேற என்ன கேட்டேன்? விரணிபிகி, விரணம்னாலே என்ன? புண்ணு. விரணம்னு நம்ம ரணம்னு சொல்றோம் தமிழ்ல. ஓகே. அந்த அந்த மாதிரி வந்ததுன்னா, அந்த குஷ்டம் வந்ததுன்னா அந்த புண்கள்லாம் வருது இல்லையா, அந்த புண்கள் உடம்பு பூரா அந்த புண்ணு வந்து அந்த புண்ணுல இருந்து அந்த சீழ் வழிஞ்சு அதெல்லாம். ஷீர்ணக்ராணாங்கிரிபாணி व्रणिभिरपघणैर् गर्घरा व्यक्तघोषान् दीर्घाघ्रातानघौघै पुनरपि घटयत्येक उल्लाघयन्यः घर्मांशोस्तस्य वोऽन्तर्द्विगुणघनघृणा निघ्ननिर्विघ्न वृत्तेः दत्ताघासिद्धसङ्घैर्विदधतु घृणयः शीघ्रम् அம்ஹோ விகாத்தம். உல்லாகயன் அப்படின்னா அதை போக்குறது, நீக்கிறது. பிப்ராணா வாமனத்வம் பிரதமம் அத ததைவாம்சவः பிராம்சவோவஹ கிராந்தாகாசாந்தராலாஸ்ததனு தச திசः பூரயந்தஸ்ததோபி ध्वान्तादाच्छिद्य देवद्विष इव बलितो विश्वमाश्वश्नुवानाः कृच्छ्राण्युच्छ्राय हेलोपहसितहरयो हारिदश्वा हरन्तु. बिभ्राणाः वामनत्वं प्रथमम् अथ तथा एव अंशवः प्रांशवः वः क्रान्त आकाश अंतरालाः तदनु दश दिशः पूरयन्तः ततः अपि ध्वान्तात् आच्छिद्य देवद्विष इव बलितः विश्वम् आशु अश्नुवानाः कृच्छ्राणि उच्छ्राय हेल
ஹேலா உபஹசித ஹரயஹ ஹாரிதஸ்வாஹ ஹரந்து. இது ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா விஷ்ணுவோட வாமனாவதாரத்தை இதுல கம்பேர் பண்றாரு. வாமனத்துவம் பிரதமம் வாமனத்துவம் பிப்ராணாகா. முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சூரிய ஒளி வந்து சின்னதா தான் வெளியில வருது இல்லையா, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசாகி என்டையர் ஸ்கையை வந்து அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிறது. ஸோ பிரதமம் வாமனத்துவம் பிப்ராணாகா. அதுக்கப்புறமா ததா ஏவ அம்சவக, இன்னும் கொஞ்சம் என்ன பண்றது, பிராம்சவக வக, இன்னும் கொஞ்சம் மேல அந்த கதிர்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா கிராந்த ஆகாஷ அந்தராலாக, அதுக்கப்புறம் அந்த என்டையர் ஆகாசத்தையும் அப்படியே ஆக்கிரமிச்சுண்டு அந்தராலம் எல்லாம் ஃபுல்லா எல்லா பக்கமும் பரவி, ததனு அதுக்கப்புறமா தச திசக பூரயந்தக 10 திசைகளையும் அப்படியே பூர்த்தி பண்றது. 8 திசைகள் பிளஸ் மேல பிளஸ் கீழே 10, அந்த 10ஐயும் அப்படியே கவர் பண்ணி, தத்தோப்பி துவாந்தாது ஆச்சித்ய, அதாவது இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இருட்டுல இருந்து நம்ம எல்லாரையும் மீட்டு எடுக்கிறார் இல்லையா அவர். அந்த இருட்டு அப்படிங்கிற ஒரு கொடிய அரக்கன் கையில இருந்து நம்மள எல்லாரையும் காப்பாத்துறார் அவர். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அஜ்ஞானம் அப்படிங்கிறதும் ஒரு அரக்கன் தான். அந்த அஜ்ஞானம்ங்கிற அரக்கன் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்துறார், வெளியில தூக்கிட்டு வர்றார். ஸோ துவாந்தாத் அந்த இருட்டு, துவாந்தம்னாலே இருட்டு, இந்த துவாந்தாது ஆச்சித்ய அப்படியே வெளியில எடுத்துன்னு வந்து பலிதக தேவத்விஷ இவ. பலித இந்த இடத்துல வந்து 2 அர்த்தம் எடுத்துக்கணும். பலிதகனா ரொம்ப வெரி ஸ்ட்ராங்லி ஹி புல்ஸ் அவுட், அது ஒண்ணு. இன்னொன்னு பலி மகா சக்கரவர்த்தி அவங்கிட்ட இருந்து தேவத்விஷக பலிதக இவ, அதாவது நெக்ஸ்ட் அடுத்தது சொல்லும் பொழுது அந்த பலிக்கு இதெல்லாம் எப்படி போறதுன்றத பார்ப்போம். அந்த அரக்கன் கிட்ட இருந்து நம்மள வெளியில கொண்டு வந்துட்டு விஸ்வம், இந்த கம்ப்ளீட் விஸ்வத்தை ஆஷுனா உடனடியாக, அஷ்ணுவானாக வியாபிச்சு ஃபுல்லா என்டையர் விஸ்வத்தையும் வியாபிச்சு, கிருச்ராணி உச்ராய ஹேலா உபஹசித ஹரயஹ. ஹரினா சூரியனுக்கும் ஒரு பெயர், விஷ்ணுக்கும் ஒரு பெயர். ஹரிங்கிறது குதிரைகளையும் சொல்லும், குறிக்கும். ஸோ ஹாரிதஸ்வாங்கிறது சூரியனுடைய ஹரிதஸ்வாங்கிறது சூரியனுடைய பேரு. பிகாஸ் அவருடைய குதிரைகள் எல்லாம் ஹரித் வர்ணம், பச்சை வர்ணம், அதனால ஹரிதஸ்வகன்னு சொல்லுவா சூரியனை. இதுல ஹாரிதஸ்வாகான்னு சொல்றவர். அந்த கிரணங்கள் சூரியனுடைய கிரணங்கள். கிருச்சிராணி உச்ராய, அந்த நம்மளுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி, ஹேலா உபஹசித்த ஹரி, அதாவது ஒரு சிரிச்சு ஒரு ரொம்ப ஹேலானா என்ன, ஒரு ரொம்ப விளையாட்டாவே அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி விடுறார் அப்படிங்கிறது தான் இதுல சொல்றார். அதாவது முதல்ல வந்து ரொம்ப வியாப்தம் இல்லை, கொஞ்சமா தான் வெளியில வர. அதுக்கப்புறமா வந்து நல்லா நீண்ட கிரணங்கள் தெரியறது. அதுக்கப்புறம் ஆகாசத்தை பூர்த்தி பண்ணி 10 திசைகளையும் கவர் பண்ணி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மள வந்து அந்த அரக்கன் கிட்ட இருந்து காப்பாத்துறார். இதுல என்ன பியூட்டினா, வாமனாவதாரம் வந்து விஷ்ணு ஒரு தடவை தான் எடுத்தார், ஒரு தடவை தான் காப்பாத்தினார். இவர் தினம் நம்மள வந்து அந்த இருட்டுங்கிற அரக்கன் கிட்ட இருந்து டெய்லி காப்பாத்துறார், டே இன் அண்ட் டே அவுட். அதுதான் இந்த ஸ்லோகத்துல. ஸோ பிரதமம் வாமனத்துவம். அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு, அந்த வாமனாவதாரத்துல குட்டி பையனா, சின்ன பையனா வந்து 3 அடி மண்ணு கேட்கிறார். அதுக்கப்புறம் வந்து நீ நிறைய கேளு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த கேட்டு, அதுக்கப்புறமா தான் கொஞ்சமா போய் 3 அடி வைக்கும் பொழுது என்னாச்சு, ஃபுல்லா வியாபிச்சு விடுறாரு இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த தேவத்விஷ பலிதக இவ, தேவர்களுடைய துஷன் சத்ரு பலி மாதிரி விஸ்வம் ஆஷு அஷ்ணுவானா, இந்த விஸ்வத்தையே காப்பாத்தினார் அந்த பலி கிட்ட இருந்து. அதே மாதிரி இந்த சூரியன் நம்மள இந்த இருட்டுங்கிற இருள் என்கின்ற அரக்கனிடம் இருந்து தினம் காப்பாற்றுகின்றார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட. கிருச்சிராணினா கஷ்டங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், உச்சராய அதெல்லாத்தையும் நீக்கி, அதாவது ரொம்ப கஷ்டங்கள் எல்லாத்தையும், அதாவது உச்சராயங்கிறது என்ன, ரொம்ப உச்சகட்ட கஷ்டத்தை கூட ஹேலையா ரொம்ப ஒரு ஈஸியா சால்வ் பண்ணிடுறாருன்னு அர்த்தம். மீனிங்ஸ் இதுல புக்ல போட்டிருக்கிறது படிக்கிறேன்.
உதிக்கும் சூரியனை பார்க்கும் கவிஞர் உள்ளத்தில் ஒரு வியப்பு. உதயமாகும் பொழுது சூரிய கிரணங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் பரவுகின்றன. ஆனால் இதே சூரியன் உச்சியை அடையும் போது அதனுடைய கிரணங்கள் எங்கும் வியாபித்து இருக்கின்றன. அதே மாதிரி திருமாலின் அவதாரமான வாமனாவதாரமும் திரிவிக்ரம அவதாரமும் நடைபெற்றது அப்படின்னு சிந்திக்கிறார். இதன் விளைவாக சூரியனையும் திருமாலையும் இணைத்து கவி உள்ளம் சிந்திக்கிறது, கவிதையும் பிறக்கிறது. ஒளிமிக்க சூரிய கிரணங்கள் உதிக்கும் போது சிறு சிறு கதிர்களாக வெளிப்படுகின்றன. பிறகு வானம் எங்கும் திக்குகள் 10லும் ஊடுருவி வளர்ந்து இருட்டிலிருந்து பிரபஞ்சத்தை மீட்கின்றன. இது எப்படி எனில், வாமனனாக வந்த மகாவிஷ்ணு தேவர்களின் பகைவனான மகாபலியிடமிருந்து யாசித்து திரிவிக்ரமனாக வளர்ந்து உலகையும் மீட்டானே. அப்படி அந்த திரிவிக்ரமனையும் விஞ்சி வளர்ந்துவிட்ட சூரியனின் கிரணங்கள் ஹரியை கூட பரிஹசிக்கின்றனவே. அந்த ஹேலையா உபஹசித்த ஹரி ஹரையகன்னு சொல்றா இல்லையா, அதுக்கு அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கதையும் இதுல போட்டிருக்கா. திதி குமாரனான பலி சக்கரவர்த்தி தேவர்களுக்கு துன்பம் இழைத்தான். அத்துன்பங்களிலிருந்து விடுதலை பெற தேவர்கள் திருமாலிடம் முறையிட்டார்கள். இதன் காரணமாக திருமால் மகாபலியிடம் 3 அடி மண்ணை யாச்சிக்க அந்தணச் சிறுவனாக அவதரித்தார். அப்பொழுது வாமனனாக வந்த திருமால் தனது சக்திகளை வெளிப்படுத்தாமலேயே தோன்றினார். 3 அடி மண்ணை தானமாக பெற்றதும் திரிவிக்ரமனாக வளர்ந்து உலகிலும் வியாபித்து நின்று உலகை காத்தார். அதே மாதிரிதான் சூரியன் உலகை காக்க சிறு சிறு ஒளி கிரணங்களை பரப்பி இருள் என்ற அசுரனை அழிக்க உதய காலத்தில் வாமனன் போல தோன்றுகின்றான். நடுப்பகலில் திரிவிக்ரமன் போல தனது கிரணங்களை 3 உலகங்களிலும், அதாவது 10 திசைகளிலும் வியாபிக்குமாறு பூரணமாக பரப்புகின்றான். பொன் வண்ணமுடைய தேர்குதிரைகள் போன்ற சூரியனின் கிரணங்கள் உங்களுடைய கவலைகளை நீக்கி அருளட்டும். பிப்ராணா வாமனத்வம் பிரதமம் அத ததைவாம்சவ பிராம்சவோவஹ क्रान्ताकाशान्तरालास्तदनु दश दिशः पूरयन्तस्ततोऽपि वान्तादाच्छिद्य देवद्विष इव बलितो विश्वमाश्वश्नुवनाः कृच्छ्राण्युच्छ्राय हेलोपहसितहरयो हारिदश्वा हरन्तु. 8வது ஸ்லோகம். उद्गाढेणारुणिम्ना विदधति बहुलम् एरुणस्यारुणत्वम् मूर्धोधूतौ खलीनक्षतरुधिररुचो ये रथाश्वाननेषु शैलानां शेखरत्वम् श्रितशिखरिशिखास्तन्वते एदिशन्तु प्रेङ्खन्तः खेखरांशो खचितदिनमुखास्ते मयूखाः सुखं वह. उद्गाढेन अरुणिम्ना विदधति बहुलं ये अरुणस्य अरुणत्वं मूर्ध उद्धूतौ फलीन क्षत रुधिर रुचः ये रथ अश्व आननेषु शैलानां शेखरत्वं श्रित शिखरि शिखाः तन्वते ये दिशन्तु प्रेङ्खन्तः के खर अंशोः खचित दिनमुखाः தே மயூகாக சுகம் வஹ. இதுல மயூகாக அதான் கிரணங்கள். கச்சித தினமுகாக தே மயூகாக, அந்த கச்சித கராம்ஷோஹோ மயூகாக, கரனாலே ரொம்ப தீக்ஷ்ணமான, ரொம்ப உஷ்ணமான, அப்பேற்பட்ட கராம்ஷுங்கிறது சூரியனை குறிக்கிறது. கராம்ஷோஹோ தே மயூகாக வஹ சுகம் திஷந்தோ, உங்களுக்கு சுகத்தினை அருளட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அது என்னெல்லாம் அந்த கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, உத்காடேன அருணிம்னா விதததி, நல்ல திக்கா ஒரு ரெட்னஸ் கொடுக்கறது. அருணிம்னா, அருணனா ரெட், அருணிம்னா அந்த ரெட்னஸ் யாருக்கு அப்படின்னா பகுலம் ஏ அருணஸ்ய அருணத்துவம், அந்த சூரியனோட தேரோட்டியான அருணன், அந்த அருணனுக்கே அருணத்துவத்தை கொடுக்கறது இந்த சூரிய கதிர்கள் தான். மூர்த உத்தூத்தவ், அந்த குதிரைகள் இருக்கு இல்லையா, அந்த குதிரைகள் எல்லாம் தலையை அப்படி தூக்கும் பொழுது, அந்த தேர் ஓடும் பொழுது குதிரைகள் தலையை தூக்குறது. அப்ப கலீன க்ஷத ருதிர ருச்சக, அந்த கலீனங்கிறது அந்த குதிரையோட கடிவாளம், பிரெடில். அது
இழுத்து பிடிச்சு கட்டி இருக்கு இல்லையா, அப்படி அடி அப்படி அது முகத்தை தூக்கும் பொழுது அந்த வாயில இருந்து அந்த கடிவாளம் போட்டிருக்கிற இடமெல்லாம் என்னமோ ரத்தம் ஒழுகுற மாதிரி, அந்த சிகப்பு ரத்தம் நிஜமா வரல, அது அந்த மாதிரி ஒரு லைட், அந்த ரெட் கலர், அந்த ரெட்னஸை கொடுக்கறதாம். அவ்வளோ ஷேப்பா இருக்கும் அந்த கிரணங்கள். ஸோ மூர்த உத்தூத்தவ், அந்த தலையை தூக்கி இப்படி குதிரை ஓடும் பொழுது கலீன க்ஷத, அந்த கடிவாளத்தினால கொஞ்சம் க்ஷதம் ஏற்பட்டு ருதிர, ரத்தம் பெருகி வழியிறது, ருச்சக, அந்த ரத்தம் வழியிற மாதிரி ஒரு ருச்சியை கொடுக்கறது. ஏ ரத அஸ்வ ஆனனேஷு, அந்த ரதத்தோட அஸ்வத்தோட ஆனனம் முகம், அந்த முகத்துல அந்த மாதிரி ஒரு ரெட்னஸ் கொடுக்கறது. ஷைலானாம் சேகரத்வம், எல்லா மலைகளுக்கும் அந்த சிகரம் இருக்கு இல்லையா, அந்த சிகரத்துல ஸ்ருத சிகரி சிகாஹா தன்வத்தே ஏ திசந்தோ, அந்த எல்லா மலைகளோட உச்சியிலையும் போய் அது விழும் பொழுது ஒரு கிரவுன் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு செக்கச்சவேல்னு ஒரு அழகா ஒரு கிரவுன் வச்சா எவ்வளோ அழகா இருக்கும் எல்லா மலைகளுக்கும். அந்த மாதிரி இந்த சூரிய கிரணங்கள் மலைகளுக்கெல்லாம் ஒரு மகுட்டத்தை கொடுக்கறது, அந்த ரெட் கலர்ல ஒரு மகுட்டத்தை கொடுக்கற மாதிரியும் இருக்கான். அப்பேற்பட்ட அந்த கச்சித தினமுகாக தே பராம்சோஹோ மயூகாக வஹ சுகம் திசந்து அப்படின்னு இதுல சொல்ற. ஏ உத்தாடேன அருணிம்னா அருணஸ்ய அருணத்துவம் பகுலம் விததத்தி, நிறைய கொடுக்கறது ஒண்ணு. மூர்த உத்தூத்தவ் ஏ ரத அஸ்வ ஆனனேஷு கலீன க்ஷத ருதிர ருச்சக, அது கொடுக்கறது. அப்புறம் ஸ்ருத சிகரி சிகாஹா, அந்த சிகரங்களுக்கு ஒரு ரெட்னஸ கொடுக்கறது. ஸோ கச்சித்த தினமுகாக, தினத்தோட முகமா இருக்கிற அந்த சூரியன். கச்சித்தங்கிறது என்ன, ரொம்ப அழகா இருக்கிற சூரியனுடைய கே அப்படிங்கிறது கனா ஆகாசம், கம், அந்த கேங்கிறது ஆகாசத்தில் பிரேங்கந்தக விழுகின்ற அந்த மயூக்காக உங்களுக்கு சுகத்தினை கொடுக்கட்டும். மாமி இதுல அப்போ நேம் கராம்ஷன், கர அம்சுகு, அதுதான் சூரியனோட பேரா? அப்போ ஆமா ஆமா, கராம்சுகுங்கிறது சூரியனுடைய பெயர். இதுல பிரேங்கந்தக என்ன சொன்ன? பிரேங்கந்தக இது விழறது, ஃபாலிங். ஓகே ஓகே. கே பிரேங்கந்தக ஆகாசத்தில் விழுகின்ற. மீனிங்ஸ் இதுல போட்டிருக்கிறது படிக்கிறேன். உதிக்கின்ற செங்கதிரை பார்க்கும் கவியுள்ளத்திற்கு சூரியன் இத்தகைய செம்மை கிரணங்களை திசையெங்கும் பரப்ப காரணம்தான் என்ன என்று சிந்திக்கின்றார். சூரியனின் சாரதி அருணனோ இயல்பாகவே சிவந்த மேனி உடையவன். அவனுக்கு மேன்மேலும் சிவப்பை சூரியன் கொடுப்பதால் தான் இத்தகைய சிவப்பு வான வெளியெங்கும் பரவியுள்ளதோ, அல்லது சூரியன் தனது ரதத்தில் பூட்டியுள்ள குதிரைகளின் வேகத்தை அடக்க அவற்றின் வாய்களில் கடிவாளத்தை பொருத்தி இருப்பதின் காரணமாகவே வாய்களிலிருந்து வழியும் இரத்தப்பெருக்கின் தோற்றம்தான் இச்செம்மைக்கு காரணமோ? அது ஒண்ணு. இன்னொன்னு, ஆஹா இதோ பர்வதங்களின் சிகரங்களுக்கு மேலே சென்று காட்சி நல்கும் சூரிய கிரணங்கள் மகுடத்தில் உள்ள மாணிக்கமணி போலல்லவா பிரகாசிக்கின்றன. இவை இப்போது வான வீதியில் செல்ல புறப்பட்டு விட்டன. இவை புறப்பட்டு செல்வதால் தானே நாள், அதாவது தினம் என்பது உருவாகிறது. இத்தகைய நாளை உருவாக்குகின்ற சூரிய கிரணங்கள். சோ கச்சித்த தினமுகாக, தினத்தோட முகமா இருக்கிற அந்த சூரிய கதிர்கள் உங்கள் அனைவருக்கும் சகல சுகங்களையும் நல்கட்டும். அருணன் சூரியனுக்கு, இது ஃபர்தர் இதுல இன்னொரு குட்டியா அருணன் எப்படி சூரியனுக்கு தேரோட்டி ஆனான்னு குட்டி பேராகிராஃப் கொடுத்திருக்கா. அருணன் சூரியனுக்கு சாரதியாக விளங்குகின்றவன். இவன் சாரதியாக விளங்குவதற்குரிய கதை மகாபாரதத்தில் காணப்படுகிறது. ஒரு சமயம் ராகு சூரியனை பிடித்த பொழுது தேவதைகளில் எவருமே சூரியனுக்கு உதவவில்லை. இதனால் மனம் வருந்திய சூரியன் அனைத்து உலகையும் எரித்துவிட தீர்மானித்தான். எதிர்பாராத நிலையில் உலகம் அழிந்துவிடும் ஆபத்தினை உணர்ந்த தேவர்கள் அருணனை சூரியனின் தேர்தட்டில் அமர்த்தி சாரதியாக்கினார்கள். அருணனின் மிக பெரும் தேஜஸின் காரணமாக சூரியனும் சற்று ஒளி குன்றினானாம். அன்று முதல் சூரியனின் சாரதியாகவே அருணன் விளங்குகின்றான் என்று மகாபாரதத்தில் காணப்படுகின்றது. அதான் இதுல ஃபர்தர் கொடுத்திருக்காங்க. உத்தாடேனாருணிம்னா விதததி பகுலம் ஏருணஸ்யாருணத்வம் மூர்தோ தூதௌ கலீன க்ஷதருதிர ருச்சோ ஏ ரதாஸ்வானனேஷு சைலானாம் சேகரத்வம் ஸ்ருதசிகரி சிகாஸ்தன்வதே ஏ திசந்து
प्रेखन्तः खेखरांशो खचितदिनमुखास्ते मयूखाः सुखं वः दत्तानन्दाः नंबर 9 दत्तानन्दाः प्रजानां समुचितसमयाकृष्टसृष्टैः पयोभिः पूर्वाह्णे विप्रकीर्णा दिशि दिशि विरमत्यन्हि संहारभाजः दीप्तांशो दीर्घदुःखप्रभव भवभयोदन्वदुत्तारनावो गावो वः पावनानां परम अपरिमितां प्रीतिम् उत्पादयन्तु दत्त आनन्दाः प्रजानां समुचित समय आकृष्ट सृष्टैः पयोभिः पूर्वाह्णे विप्रकीर्णाः दिशि दिशि विरमति अन्हि संहारभाजः दीप्त अंशोः दीर्घ दुःख प्रभव भव भय उदन्वत् उत्तारनावः गावः वह பாவனானாம் பரம் அபரிமிதாம் பிரீத்தி உத்பாதயந்து. இதுல வந்து தீப்த அம்சு அதான் சூரியன், காவகங்கிறது தான் கதிர்கள். இதுல வந்து 2 அர்த்தம். ஒண்ணு வந்து இந்த பசுக்களை எல்லாம் மேய்க்கிறான் இல்லையா, அவன் மேய்ச்சலுக்கு அழிச்சுட்டு போகும்பொழுது காத்தால எல்லாம் கூடி போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லா போய் நல்லா மேய்ஞ்சிட்டு திருப்பி சாயந்தரம் ஆன உடனே எல்லாத்தையும் அப்படியே சுருட்டிண்டு உள்ள வந்து திரும்பி போயிட்டு கொட்டிலுக்கு போயிடுற மாதிரி. ஸோ இந்த காவகங்கிறதுக்கு வந்து பசுக்கள்னு ஒரு அர்த்தம், கதிர்கள்னு இன்னொரு அர்த்தம். ஸோ 2க்கும் இந்த ஸ்லோகம் சூட் ஆறுது. பயோபிகின்னு கொடுத்துருக்கா இல்லையா முதல் வரியில, அந்த அப்படிங்கிறது ஜலத்தையும் குறிக்கும் பாலையும் குறிக்கும். இந்த 2 அர்த்தமும் பார்க்கலாம், ஒன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமுச்சித சமய ஆக்ருஷ்ட சிருஷ்டைஹி பயோபிஹி பிரஜானாம் தத்த ஆனந்தாஹா. அதாவது எந்த சமயத்துல தேவையோ அந்த சமயத்துல ஜனங்களுக்கு தேவையான பயங்கிறது இப்ப ஜலத்தை எடுத்துக்கணும். ஜலம் கொடுக்கிறார் சூரியன். எப்படி கீழே இருக்கிற அந்த குளம் குட்டையில இருக்கிற ஜலத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறார் ஃபர்ஸ்ட், இவாபரேஷன். அதுக்கப்புறம் எப்ப வேணுமோ அப்ப மழையா வெளியிடுறார் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸோ தத்த ஆனந்தாக, அதனால மழை வந்ததுன்னா ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், அப்பதான் பயிர்கள் எல்லாம் செழிப்பா வளர்றது. ஸோ தத்த ஆனந்தாக பிரஜானாம் சமுச்சித சமய ஆக்ருஷ்ட சிருஷ்டைஹி, எப்போ தேவையோ அந்த சமயத்துல அவர் மழையா பொழிஞ்சு கொடுக்கிறார். ஒண்ணு. அடுத்தது பூர்வாண்ஹே விப்ரகீரணாக. ஸோ கார்த்தால வந்து கொஞ்சமா தான் வரார், துளியூண்டு வந்துட்டு மத்தியானம் என்னன்னா விப்ரகீரணாக திசி திசி, விப்ரகீரணாகனா ஸ்ப்ரெட் அவுட். மத்தியானம் ஆக 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 அப்படியே ஃபுல்லா பரவி விடுறார். பரவிட்டோ விரமதி சம்ஹார பாஜக அன்ஹி, அன்னைக்கு டே முடிய போறது அப்படின்னு சொன்ன உடனே சம்ஹார பாஜக முடிச்சுக்கணும் இல்லையா டேய. அப்ப என்ன ஆகுது, திருப்பி கதிர்கள் எல்லாத்தையும் அப்படியே சுருட்டிண்டு அவருக்குள்ள அடங்கிக்கிறாராம். அந்த மாதிரி ஆயிடுறார். தீப்த அம்சோஹோ தீர்க்க துக்க, ரொம்ப தீர்க்க துக்கம் எதுனா பிரபவ பவ பய. இந்த தீர்க்க துக்கத்தினால உண்டார இந்த பவபயம் சம்சாரம் அப்படிங்கிற பய உதன்வத்து, உதன்வத்துங்கிறது சாகரம் உததி. அந்த உததியில உத்தார நாவக, இங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுக்கு நாவகங்கிறது நவுங்கிறது நௌகா, போட்டு மாதிரி இந்த சூரிய கிரணங்கள் இருந்து கொண்டு அந்த காவக வக பாவனானாம், உங்களை போன்ற நல்ல புனிதமானவர்கள் நல்லவர்களுக்கு பரம் அபரிமிதாம் பிரீத்தி உட்பாதையந்தோ, ரொம்பவே ஒரு பிரீத்திய உண்டு பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இப்ப அத மீனிங் பார்ப்போம் ஒன்னொன்னா. சோ சமுச்சித்த சமய ஆக்ருஷ்ட சிருஷ்டைஹி, அதாவது கிரீஷ்ம காலத்துல வந்து அந்த ஜலத்தை வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறார். அவர் அப்சர்வ் பண்ணிட்டு சமுச்சித்த சமயத்துல அதை ஆக்ருஷ்ட அப்படி உள்ள இழுத்துன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார், மழையா வர்ஷிக்கிறார் இல்லையா. அதுதான் அந்த பயோபிகி, ஆக்ருஷ்ட சிருஷ்டைஹி பயோபிகி. திருப்பி ஒரு தண்ணியா ஜலமா சிருஷ்டி பண்ணி அதை கீழே விட்டுடுறார் அவர், அது போறது அதுக்கு. அப்புறம் வந்து பிரஜானாம் தத்த ஆனந்தாக, அதே மாதிரி மாடு என்ன பண்றது, என்ன நம்ம போடுறோமோ ஃபுட் அதை சாப்பிடுறது, ஜலத்தை குடிக்கிறது, ஆனா பாலா கொடுத்து ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. கால வேளைகள்ல அந்த கரெக்டான சமயத்துல நம்மளுக்கு பாலை கொடுக்கறது அது கார்த்தால. அதுக்கப்புறம் என்ன பண்றது, கொடுத்துட்டு அது மேய்ச்சலுக்கு அவன் அழிச்சுட்டு போறான், அது கிளம்புறது
அப்படியே ஸ்ப்ரெட்ஸ் அவுட் எல்லாமா சேர்ந்து வேற 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 டைரக்ஷன்ஸ்ல போயிடுறது இல்லையா. சோ அததான் அடுத்தது சொல்றாரு. பூர்வான்ஹே விப்ரகீர்ணாக திசி திசி, ஒரு திக்கா போறது, எல்லா திசைகள்லயும் போயிட்டு விரமத்தி அன்ஹி சம்ஹார பாஜ, அன்னி டே முடிஞ்ச உடனே திருப்பி அதே ஷெப்பர்டு கிட்ட திருப்பி வந்து விடுறது எல்லாமா, அவன் திருப்பி ஓட்டிட்டு ஆத்து கொண்டு விடுறான். சோ அதுக்கப்புறம் தீர்க்க துக்காத்து பிரபவம் ஜாத்தம், அதாவது ரொம்ப பெரிய துக்கத்தினால உண்டார பவபயம், அந்த பவபயத்தை கிராஸ் பண்ற ஒரு நௌகாவா இது இருக்கு. அதுதான் இதுல இதுக்கு எப்படின்னா, அந்த பசு கொடுக்கிற பால், அந்த பால்னால பூஜை ஹோமங்கள் முதலானதெல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யறவாளுக்கு பாவனானாம் பரம் அபரிமிதாம் பிரீத்தி, ஹோமங்கள்லாம் செய்யறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, இக்கரையில இருந்து அக்கறை போறதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கு. அதுதான் அந்த பசுவுக்கு போறது. அது அந்த மாதிரி பண்ணி அந்த பவபயம் அப்படிங்கிற அந்த சாகரத்திலிருந்து கிராஸ் பண்றதுக்கு அந்த பசுமாடு ஹெல்ப் பண்றது அப்படின்னு இந்த பசுமாட்டையும் இந்த சூரிய கிரணங்களையும் இதுல கம்பேர் பண்ணி சொல்றாரு அவர். புக்ல என்ன இருக்குன்னு படிக்கிறேன். சூரியனின் உதயத்தை காண்கின்றார் கவி. சூரியன் தனது கிரணங்களை திசையெங்கும் பரப்புவதையும் காண்கின்றார். இங்கனம் கிரணங்களை பரப்புவதன் காரணம்தான் என்ன என்று சிந்திக்கிறார். அந்த சிந்தனையின் பயனாக விளைந்ததே இந்த ஸ்லோகம். காலையில் சூரிய கிரணங்கள் திசைகள் எங்கும் பரவி மாலையில் அவை ஒடுங்கிக் கொள்கின்றன. வெண்மையான கிரணங்கள் பூமியில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி உரிய காலத்தில் மழையாக பொழிவித்து மக்களுக்கு உண்ண உணவும் பருக நீரையும் அளிக்கின்றன. இதனால் உலக உயிர்கள் சுகமாக வாழ்கின்றன. இது மட்டுமா, சம்சார சாகரத்தில் வெகு காலம் உழன்று துன்பப்படும் உயிர்களுக்கு ஒரு தோணி போல் இருந்து அவர்களை காக்கின்றன. இத்தகைய சூரிய கிரணங்கள் அனைவருக்கும் அபரிமிதமான சுகங்களை கொடுக்கட்டும். இந்த ஸ்லோகத்தில் காவக என்ற சொல் மட்டும் ஸ்லேடையாக பசுக்களையும் சூரிய கிரணங்களையும் குறிக்கின்றது. பசுக்கள் உரிய காலத்தில் காலையிலும் மாலையிலும் பால் தந்து மக்களை மகிழ்விக்கின்றன. முற்பகலில் திசையெங்கும் மேய போகின்றன, மாலையில் வீடு வந்து சேர்கின்றன. அதுபோல சூரிய கிரணங்களும் உரிய காலத்தில் கோடை நாட்களில் தண்ணீரை உறிஞ்சி மேகங்களில் சேமித்து மழை நாட்களில் பொழிந்து மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றன. காலையில் அந்த கிரணங்கள் திசையெங்கும் பரவுகின்றன, மாலையில் அவை ஒடுங்குகின்றன. இவ்விதம் காவக என்ற சொல்லின் பொருளான பசுக்களுக்கும் கிரணங்களுக்கும் ஒத்தார் போல பொருள் கூற முடிந்தாலும் அந்த அடைமொழிகளில் ஸ்லேடை இல்லை ஆயினும். ஓகே, இது இதுக்கு சொல்லியிருக்கா, சான்ஸ்கிரிட் படிக்கிறவாளுக்கோசரம். இதுல ஸ்லேடை இல்லை, இருந்தாலும் அவற்றின் சொல்லமைப்பு இரண்டுக்கும் பொருத்தமாகவே இருக்கிறது. ஆகவே இது ஸ்லேடை அலங்காரம் இல்லை. அதான் மாமி, நீங்க இந்த 2வது லைன்ல பூர்வாக விப்ரகீர்ணாகான்னு சொன்னீங்க. அந்த இடத்துல ஒரு விசர்க்கம் உண்டு இருக்கா? அந்த திஷின்னு வரதுனால அது பெய்டுறது இல்ல, அது திஷின்னு வரதுனால இட் பிகம் சைலண்ட் இருக்கு. விப்ரகீர்ணாகா அது கிரணங்களுக்கு போறது. விப்ரகீர்ணாகா திஷி திஷி விரமதி அஹனி அன்ஹி இதுல பூர்வான்ஹே சொல்லணும். இக்கு சொல்லி நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லி இக்கு சொல்லிக்கணும். அதே மாதிரி அன்ஹி சொல்லணும், அஹ்னி சொல்லக்கூடாது. எழுதும் பொழுது அஹ்னி தான் எழுதுவோம் சம்ஸ்கிருதத்துல, சொல்லும் பொழுது அன்ஹி சொல்லணும். அதுதான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, வேற ஒண்ணும் இல்லை ஸ்பெஷல். தத்தானந்தா பிரஜானாம் சமுச்சித சமயா கிருஷ்ட சுருஷ்டை பயோபிஹி பூர்வாண்ஹே விப்ரகீர்ணா திசி திசி விரமத்யன்ஹி சம்ஹார பாஜஹ தீப்தாம்சோ தீர்க்க துக்க பிரபவ பவ பயோதன்வதுத்தார நாவஹ காவஃபோ பாவனானாம் பரமம் அபரிமிதாம் பிரீத்திம் உத்பாதயந்தோ. மாமி, நீங்க கடைசி படிக்கிறப்ப காவோன்னு சொன்னீங்க. எனக்கு வெறும் காவோ மட்டும்தான் இருக்கு. காவோ வஹ உண்டு உண்டு. காவோ பாவனானாம், வஹன உங்களுடைய, பாவனானாம் பரம் அபரிமிதாம் பிரீத்திம் உத்பாதயந்தோ. ஆனா படிக்கத்தே நம்ம காவோ பாவனானாம்னு படிக்கிறோம். ஆமா ஆமா, காவோ பாவனானாம். ஆமா, இன்னொன்னு பார்த்துடலாம். பந்தத்வம்சைகஹேதும் ஷீரசி நதிரசாவத்த சந்தியாஞ்சலீனாம் லோகானாம் ஏ பிரபோதம் விதததி விபுலாம் போஜகண்டாசயேவ யுஷ்மாகம் தே ஸ்வசித்த பிரதித பிருதுதர பிரார்த்தனா கல்பவ்ருக்ஷாஹ கல்பந்தாம் நிர்விகல்பம்
தினகர கிரணா கேதவ கல்மஷஸ்ய. சோ தினகர பாஸ்கர, இதுல வந்து தினகர கிரணாகா, தினத்தை செய்கின்ற அந்த சூரியன் அவனுடைய கிரணாகா கிரணங்கள், கல்மஷஸ்ய கேத்தவக, கல்மஷம்னா நம்மளுடைய கல்மஷம்னா பாவங்கள் நம்மளுடைய இல்ல, வக கல்மஷஸ்ய நம்ம உங்களுடைய கல்மஷத்தினுடைய கேத்தவக, கேத்தவகனா அதை நீக்குவைகளாக இருக்கட்டும், கல்பந்தாம் நிர்விகல்பம் சந்தேகம் இல்லாமல் கல்பந்தாம் செய்யட்டும் அப்படின்னு இதுல சொல்றது. ஸோ சூரியன் வந்த உடனே தான் லோட்டஸ் மலர்றது இல்லையா, அது மலர்றதுக்கு முன்னாடி இப்படி கை கூப்பிண்டு தலைக்கு மேல நம்ம கையை வச்சு கூப்பிண்டா எப்படி தொழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த சூரியன் வந்து நம்ம தொழும் பொழுது நம்மள அப்படியே மலர செய்யறார் அந்த தாமரைய. அந்த மாதிரி நம்மளோட இன்னர் அவேக்கனிங் சொல்றோம் இல்லையா, இதை வந்து அந்த சஹஸ்ராரம்னு சொல்லி அந்த கிரவுண்ட்ல இருக்கிற அந்த சஹஸ்ராரத்தை அப்படியே பிரிச்சு விடுறாரு. அதாவது அஜ்ஞானத்தை நீக்கி நல்ல ஞான ஒளியை கொடுக்குறாருங்கிற அர்த்தமும் இதுல எடுத்துக்கலாம். சோ தின சிரசி நதிரச ஆபத்த சந்தியாஞ்சலினாம், 2 சந்தியா வேளைகள்லையும் யாரு வந்து 2 கைகளையும் கூப்பி அந்த சூரியனை நோக்கி தொழறாளோ அவளோட அதாவது நதிரச அப்படின்னா என்ன, ஒரு ரொம்ப ஒரு ஹியூமிலிட்டியோட அவர் அப்படி வணங்கினோம்னு சொன்னா லோகானாம் விபுல அம்போஜ கண்டாசையா, அம்போஜங்கிறது அம்புங்க ஜலம், அதுல உண்டார அந்த தாமரைகள், அந்த தாமரைகளை வந்து எப்படி மலர செய்யறாரோ அந்த மாதிரி நம்மளோட ஒரு அறிவையும் தூண்டி மலர செய்யறார். அதுக்கப்புறம் லோகானாம் ஏ பிரபோதம் விதததி, அந்த மலர செய்து ஒரு புத்தி எழுப்பி விடுறாரு எல்லாரையும். அதாவது தூக்கத்துல இருந்துன்னா வெறும்னு நம்ம ராத்திரி படுத்துக்கிறோம் காத்தால எழுந்துக்கிறோங்கிறது இல்லாம அஜ்ஞானம்ங்கிற தூக்கத்துல இருந்து நம்மளை விரட்டி நல்ல ஞானம் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வரார். லோகானாம் ஏ பிரபோதம் விதததி விபுலாம்போஜ கண்டாசையேவ யுஷ்மாக்கம் தே ஸ்வசித்த பிரதித பிருதுதர பிரார்த்தனா கல்பவிருக்ஷாகா. அதாவது கல்பவிருக்ஷம் வந்து நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கும் இல்லையா, அதை விட இன்னும் ஜாஸ்தி கொடுக்கிறாரு இவர்னு சொல்றா. ஸ்வசித்த பிரதித, உங்களோட சித்தத்துல தோன்றுகின்ற பிருதுதர நிறைய பிரார்த்தனைகள் தோன்றுறது, அதை விட இன்னும் ஜாஸ்தி பிருதுதர பிரார்த்தனா கல்பவிருக்ஷாக. அந்த கல்பவிருக்ஷாக நிர்விகல்பம் கல்பந்தாம், கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம அவை அனைத்தையும் செய்யற மாதிரி உங்களுக்கு செய்யட்டும் அப்படின்னு இதுல வேண்டிக்கிறார். ஸோ கேத்து அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கேத்துன்னு தெரியும் இல்லையா, கேத்துங்கிறது வந்து பிளாகுங்கனாலும் கேத்து தான். ஸோ அந்த கல்மஷங்களோட பிளாக்னா என்ன அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நம்ம மேல படிச்சோம்னா நம்மளுக்கே தோணும். அதாவது ஒரு நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு பிளாக் பண்ணினா உடனே ஒரு பயந்துண்டு திருப்பி நம்ம அந்த தப்புக்களை விலக்கி கரெக்டான பாதையில போக ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்னு வந்து பாவங்களை நீக்குபவர் கேத்து. ஸோ அந்த கேத்துவாக இந்த கிரணங்கள் இருக்கட்டும் அப்படின்னு இதுல வேண்டிக்கிறார். ஸோ அந்த பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இந்த சூரிய கிரணங்கள் உங்களுக்கு இருக்கட்டும், அந்த பிரம்ம ஞானத்தை கொடுத்து அருள் செய்யட்டும்னு இதுல வேண்டிக்கிறார். பந்தத்தை நீக்கி, அதாவது அந்த கட்டுக்கள்ல இருந்து உங்களை பந்த துவம்ச, அப்படி கூப்பிண்டு இருக்கிற கை அந்த தாமரைக்கு, அதை வந்து அப்படி பிரிச்சு விட்டுடுறது. அப்ப என்ன ஆயிடுது, அந்த பந்தம் வந்து துவம்சம் ஆயிடுறது. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுது, அழகா மலர்ந்து விடுறது. அப்படி மலர்ந்துட்டுனா அந்த பிரம்ம ஜானம்ங்கிறது வந்து விடுறது. ஸோ அதை தான் இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதுல அர்த்தம் என்ன போட்டிருக்காருன்னா, சூரிய கிரணங்களை வழிபடுகின்றவர்களுக்கு உரிய பயன் பற்றி இந்த ஸ்லோகத்தால் விளக்குகின்றார் கவி. சந்தியா காலங்களில் சூரியனை வழிபடுவது சிறப்புக்குரியது. இந்த காலங்களில் தலைமேல் கைகுவித்து தொழும் அடியார்களின் கூப்பிய கரங்கள் தாமரை மொட்டை போல காணப்படுகின்றன. சூரியனின் கிரணங்கள் அந்த தாமரை மொட்டுக்களை மலர்விப்பதைப் போல அஞ்சலி செலுத்தும் அடியார்களுக்கு சம்சார பந்தத்தை, அதாவது இந்த பிறவி அப்படிங்கிற பெருந்தலையை கடக்கும் ஞானத்தை, அந்த பேரறிவை அளித்து மலரச் செய்கின்றன. இது மட்டுமா, அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றும் அனைத்து விருப்பங்களையும் தனது கிரணங்கள் வாயிலாக கற்பக மரத்தை போல அருள்கின்றன. இத்தகைய சிறப்புமிக்க சூரிய கிரணங்கள் உங்களுடைய பாபங்களை அழிக்கட்டும்.
அதாவது கல்பக விருட்சமாவது நம்ம கேட்கறத தான் கொடுக்கும். ஆனா இவர் வந்து ஸ்வச்சித் அந்த மனசுல உண்டாருது எவ்வளவு உண்டாருதோ அதுக்கு மேல பிருதுதர பிரார்த்தனா நிறைய 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 கொடுத்து அருள் செய்யட்டும்னு இவர் வேண்டிக்கிறார். பந்தத்வம்சைக ஹேதும் शिरसि न तिरसाबद्ध सन्ध्याञ्जलीनां लोकानां ये प्रबोधं विदधति विपुलाम्भोजकण्ठाशयेव युष्माकं ते स्वचित्तप्रथितपृथुतरप्रार्थना कल्पवृक्षाः कल्पन्तां निर्विकल्पं दिनकरकिरणाः केतवः कल्मषस्य. I think we will stop here. இந்த இடத்துல கேத்துன்றது அந்த இதுதானா? கேத்துங்கிறது கிரகம். ஓகே. கேத்தவக அப்படின்னா என்ன? பாவங்களை போக்குவரான் அந்த கேத்து கிரகம் ஜெனரலா. சோ ஹி சப்போஸ் டு ரிமூவ் ஆல் அவர் சின்ஸ். அதனால அந்த அப்பேற்பட்டவைகளாக உன்னுடைய கிரணங்கள் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். பற்றற்று இருக்கணுங்கிறது மனசுக்கு தோன்றுது. பற்றற்று பந்தமற்று ரெண்டும். பந்தங்களை எல்லாத்தையும் அழிச்சுடுங்கிறாரு இதுல. நீ அப்புறம் பாக்யா அந்த 4-5 ஸ்லோகமும் நீ கொடுத்ததுனால நான் அதை தினமும் படிச்சுட்டு பிரிச்சு பிரிச்சு இது பண்ணினேன். அதனால இப்ப சொல்லி கொடுக்கறதே எனக்கு நன்னா அர்த்தம் படிக்கவும் வருது. அந்த ஒரு சிரமம் இல்லாத. அதே மாதிரி அடுத்த இதுக்கெல்லாம நீ அந்த மாதிரி ஒன்னால அனுப்பியிருக்கேன் பாருங்க. அனுப்பிட்டேன் ஆல்ரெடி. ஐ திங்க் 15 மட்டும் அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கவனிக்கிறேன். அந்த லிங்கை வச்சுக்கோங்க. அந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு நான் எப்ப முடிக்கிறேனோ போஸ்ட் பண்ணிடுறேன், பாத்துக்கோங்க. ஓகேம்மா ஓகேம்மா. அதுதான் ரொம்ப நல்லா இருந்ததுமா. அப்படியே ஒன்றி போய் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆமா நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இது போக போக இன்னும் நல்லா இருக்கும். இது சும்மா கொஞ்சம் அவர் வாமனாவதாரம் 100 ஸ்லோகமும் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில வந்தாரோ அதே மாதிரி இப்பதான் நமக்கு கொஞ்சமா வாமனாவதாரமா நம்மளும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒரு தடவை படிச்சு விடுறேன் 5-10. न्यक्कुर्वन्नोषधीशे मुषितरुचिषुचेवौषधीः प्रोषिता भास्वद्ग्रावोद्गतेन प्रथमम् इव कृताभ्युद्गतिः पावकेन पक्षच्छेदव्रणासृत इव दृशदो दर्शयन् प्रातरद्रेः आताम्रस्तीव्रभानोर् अनभिमतनुदे स्ताद्गभत्युद्गमो वः शीर्णघ्राणाङ्घ्रिपाणीन् व्रणिभिरापगणैर्घर्घराव्यक्तघोषान् दीर्घाघ्रातान् अघौघैर् पुनरपि घटयत्येक उल्लाघयन्यः घर्मांशोस्तस्य वोन्तद्विगुणघनघृणा निघ्न निर्विघ्न वृत्तेः दत्तार्घासिद्धसङ्घैर् विदधतु घृणयः शीघ्रम् अंहो विघातम् बिभ्राणावामनत्वं प्रथमम् अथ तथैवांशवः प्रांशवो वः क्रान्ताकाशान्तरालास्तदनु दश दिशः पूरयन्तस्ततोऽपि ध्वान्ताद् आच्छिद्य देवद्विष इव बलितो विश्वमाश्वश्नुवानाः कृच्छ्राण्युच्छ्राय हेलोपहसितहरयो हारिदश्वा हरन्तु उद्गाढेनारुणिम्ना विदधति बहुलं येरुणस्यारुणत्वं मूर्धो धूतौ खली नक्षतरुधिररुचो ये रथाश्वाननेषु शैलानां शेखरत्वं श्रितशिखरिशिखास्तन्वते ये दिशन्तो प्रेङ्खन्तखे खरांशो खचितदिनमुखास्ते मयूखाः सुखं वः दत्तानन्दाः प्रजानां समुचित समया कृष्टसृष्टैः पयोभिः पूर्वाह्णे विप्रकीर्णा दिशि दिशि विरमत्यन्हि संहारभाजः दीप्तांशो दीर्घदुःखप्रभव भवभयोदन्वदुत्तारनावो गावो वः पावनानां परम् अपरिमितां प्रीतिमुत्पादयन्तु बन्धध्वंसैकहेतुं शिरसि न तिरसाबद्धसन्ध्याञ्जलीनां लोकानां ये प्रबोधं विदधति विपुलाम्भोजकण्ठाशयेव युष्माकं ते स्वचित्तप्रथितपृथुतरप्रार्थना कल्पवृक्षाः कल्पन्तां निर्विकल्पं दिनकरकिरणाः केतवः कल्मषस्य.